பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமால. நம்முடைய பங்குச்சந்தைகள் சரியா இல்லை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உண்மை. இதுக்கு 6 காரணங்கள். ஒரு முழு மாத்திரையை கிரெடிட் கார்டை வச்சு மொபைல் ஃபோனில் பண்ண முடியாது. ஸோ அதில் பல கேள்விகள் வருது. கேள்வி நம்பர் 1, அடுத்த 5 ஆண்டு காலம் வரைக்கும் கண்டிப்பாக பேங்க்கில் நீங்கள் பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் கூட பங்குச்சந்தையில் வராது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு சார். இந்த பேச்சுவார்த்தை எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த பேச்சுவார்த்தையினால வருகின்ற நாட்களில் பொருளாதாரம் எந்த அளவுக்கு சார் மேம்படும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சுங்க அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை போகுதா இல்லையா, அது சமாதானமாக போகுதா, சண்டை தொடருதா, அது எதுவுமே நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு தேவை அந்த ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆகணும். அது வழியாக கச்சா எண்ணெயும் எல்பிஜிலாம் வரணும். அதெல்லாம் குறைவான விலையில் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதுதான் நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு. அது ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கு இப்போ க்ரூட் ஆயிலெலாம் இறங்கிடுச்சு. ஸோ மற்றபடி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறவங்க கிட்ட ஒரு அப்பப்போ சமாதான டேபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை கொஞ்சம் அடிக்கணும், நீங்கள் என்ன கொஞ்சம் அடிக்கணும், அப்போ தான் யார் கை அங்கே சமாதான டேபிளில் ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதனால் சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழமை இரவு அவங்க அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் பண்ணாங்க. ஏன்னா ஈரான் ஒரு சரக்கு கப்பலை தாக்குதல் பண்ணாங்க, அதுக்காக நாங்கள் பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாளைக்கு கூட கத்தாரில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. ஸோ அது நிறைய கொஞ்சம் இழுப்பறி. நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இது ஒரு அதிரடியாக ஒரு சமாதான உடன்படிக்கை சைன் பண்ண அப்படிலாம் நடக்காது. ஏன்னா இந்த நாட்டு மக்கள் முகத்தில் இவங்க முழிக்கணும், அந்த நாட்டு மக்கள் மத்தியில் அவர் முழிக்கணும். அதனால் அப்படி கூட்டி குழப்பி அது ஒரு வழியாக ஒரு மாதிரியாக தான் சொல்யூஷன் வரும். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை ஏற்கனவே முடிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஓவர் த வீக்கெண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் ஃப்ளேரப் ஆன போகுமே பங்குச்சந்தைகளும் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை, குரூட் ஆயில் விலையும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஸோ அதனால் அவங்க பேச்சுவார்த்தை நடக்கலை, திரைமறைவில் பல விஷயங்கள் நடக்கலாம், ஃபார்மலாக கையெழுத்து போடப்படலாம், போடாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை நம்முடைய பொருளாதாரத்தை இதுக்கு மேலே பாதிக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை இறங்குறதுனால அண்டை நாடான ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை குறைக்க போகிறதா பேசுகிறாங்க சார். அது இங்கே அகைன் வாய்ப்புகள் இருக்கா இல்லை எப்படி சார் இந்தியாவில்? அதாவதுங்க, பொதுவாக இந்திய அரசியல்வாதிகள் எப்படி நினைப்பாங்கன்னா, அங்கே விலை ஏறிடுச்சுங்க, இங்கே விலை ஏற்றுறோம் அப்படின்வாங்க. சரிங்க, அது ரொம்ப நியாயமாக இருக்குது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, அங்கே விலை இறங்கும்போது இங்கே விலை இறங்க மாட்டாங்க. அதான் மக்கள் தான் கொடுத்து பழகிட்டாங்களே, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. இது ஒரு அளவுக்கு மேலே இவங்க இந்த மாதிரி குறைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஆண்டு குறிப்பாக ஒரு பருவமழை சரியாக இருக்காது அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். சென்னையிலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வெயிலெலாம் இத்தனை வருஷம் நம்ம பார்த்தது கிடையாது. தினமும் டிவி ஓப்பன் பண்ணால் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100க்கு மேலே ஹீட்டு வெப்பநிலை, 12 இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. சென்னையில் தொடர்ந்து ஜூன் மாதமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து 100 டிகிரிக்கு மேலே வெயில் கொளுத்துது. இந்த பருவமழை, தென்மேற்கு பருவமழை அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னாகும், விவசாயம் பாதிக்கப்படும், பொருட்கள், உணவுப் பொருட்களோட விலை ஏறும், அதனால் இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையும் இன்னும் கூடுதலாகவே இருந்ததுனால் அது இன்னுமே ஒரு டபுள் வேமியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் நல்லா இருந்தாலுமே நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நேற்றைய தேதிக்கு அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஒரு புதிய உச்சத்தில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நாம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே இருந்தோமோ
அதை விட கிட்டத்தட்ட 10% கீழே தான் நம்ம இன்னமும் இருக்கிறோம். அதனால் குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க குறைக்க வேண்டும். அதுதான் வந்து நியாயம். அதுதான் வந்து ஒரு விலைவாசி ஏற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை வந்து 5வது இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 7வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவதுங்க, நாம் வந்து 5லேருந்து 7க்கும் போகலை, நாம் 7லேருந்து 5க்கும் வரல. ஓகே, நாம் அங்கேயே தான் நிற்கிறோம். அவங்க அவங்க மேலே போயிட்டாங்க. அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஏறி போச்சுன்ட்டு அங்கே செல்லிங் வருது. ஸோ அவங்களோட ஏற்ற இறக்கம் தான் நம்முடைய பொசிஷனை மாற்றுதை தவிர நாம் வந்து அங்கேயே தான் இருக்கிறோம். நாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோமோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 10% குறைவான அளவில் தான் நம்ம இப்போவும் இருக்கிறோம். ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து நம்ம வந்து மற்ற நாடுகளை நம்ம எது கம்பேர் பண்ணணும்? அதுவும் நம்ம எந்த மாதிரி நாட்டை கம்பேர் பண்ணுறோன்னா, 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவை வெறும் 2.3 கோடி இருக்கிற தைவான் நாட்டை கூட கம்பேர் பண்ணுறோம். சார் பாருங்கள், அவங்கள விட நம்ம வந்து உயர்ந்துட்டோம். அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வருமானம் எவ்வளோ? மாதத்துக்கு 10 லட்சமா? எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய வருமானம் எவ்வளோ தெரியுங்களா? 11 லட்சம். உங்களை விட நாங்கள் உயர்ந்தோம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா 10 லட்சம் உங்கள் தனி மனிதர் வருமானம், அங்கே 11 லட்சம் ஒரு கிராமத்தோட ஒட்டுமொத்த வருமானம். அதெல்லாம் வந்து கரெக்டான கம்பேரிசன் கிடையாது. நம்முடைய பங்குச்சந்தைகள் சரியாக இல்லை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மை. இதுக்கு வந்து 6 காரணங்கள் இருந்தது. முதல் காரணம், நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சது. இப்போது ஓரளவுக்கு சில ஆர்பிஐயில் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து அது வந்து பெருசாக குறையாத மாதிரி பார்த்துருக்குறாங்க. 2வது, கச்சா எண்ணெய் விலையும் தங்கத்தோட விலையும் ரொம்ப அதிகமாக உயர்ந்திருந்தது. ஏன்னா நம்முடைய அந்நிய செலவணியை அதுக்காக தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போ ஓரளவுக்கு அந்த ஈரான் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து தங்கமும் விலை இறங்குது, கச்சா எண்ணெயும் விலை இறங்குது. 3வது வந்து நம்முடைய பங்குச்சந்தையினுடைய வேல்யூவேஷன் எப்பவுமே ஒரு ஹையாக தான் இருக்கும், ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன். ஆனால் இப்போது கடந்த சில ஆண்டுகளாக இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்குற அளவுக்கு இந்தியா வந்து அந்த அளவுக்கு இதுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நினைக்கிறதுனால அவங்க பங்குகளை நிறைய விற்கிறாங்க. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற இதே தேதியில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் அந்த ஷேரு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் இருந்தது, இப்போ 1000 ரூபாய் கீழே வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 50% இறங்கிடுச்சு. அது டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா 60% இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹை வேல்யூவேஷன் ஒரு காரணம். இது இல்லாமல் வந்து கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் மேலே மக்களுக்கு மோகம் அதிகமாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் வந்து இந்தியாவில் எதுவும் கிடையாது. அதனால் பணம் வந்து அதை நோக்கி ஓடுது. ஸோ அதனால தான் வந்து தைவான், சவுத் கொரியா மாதிரி மார்க்கெட்லாம் நல்லா இருக்குது. 5வது வந்து இந்தியாவில் கெடுபிடிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதீதமாக இருக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அண்ட் 6வது டாக்ஸேஷன். பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டேக்ஸ், எல்லா டேக்ஸையும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 6 காரணங்களால் நம்ம இப்போ பங்குச்சந்தைகள் மோசமாக இருக்குது. அதில் 2 காரணங்கள் வந்து ஓரளவு சரியாயிடுச்சு. கச்சா எண்ணெய் விலை, தங்கம் விலையும் இறங்கிடுச்சு. இந்திய ரூபாய் மதிப்பும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் மற்ற 4 காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷனாக போயிட்டு இருக்கு. அதாவது மத்திய அமைச்சரவை வந்து சேஞ்ச் பண்ணுற அமைச்சில் ஸ்பெகுலேஷன் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இன்கேஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா பங்குச்சந்தை வந்து மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவதுங்க 2013 டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. அதே போல் 2026 ஈரான் அமெரிக்கா வார் அது ஒரு நடந்தது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப வேகமாக சரிஞ்சுது. இந்த வருஷமும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப வேகமாக சரிஞ்சுது. அப்போ வந்து ஆர்பிஐ சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $40 பில்லியன் உள்ளே கொண்டு வர்றதுக்கு வழிவகைகள் பண்ணாங்க. இப்போவும் ஆர்பிஐ இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் உள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டுருக்குறாங்க.
அப்போது இந்த நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சதுனாலையும் இல்லை மற்ற காரணங்களாலையும் அப்போ இருந்த நிதியமைச்சரை வேறு துறைக்கு மாற்றிட்டு பிரணாப் முகர்ஜியை நிதித்துறைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போது அந்த 2013 நடந்தது எல்லாமே இப்போ நடக்குது அப்படிங்கிறத ஒரு லாஜிக்காக வச்சுக்கின்னு ஒரு வேளை நிதியமைச்சர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்பெக்குலேஷன். அது ஒரு பியூர் ஸ்பெக்குலேஷன் தான். அதில் எந்த அளவு உண்மை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இது ஒன்று. ரெண்டாவது, பங்குச்சந்தை சார்ந்து நிறைய டேக்ஸஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. இப்போ இவங்களே அந்த டேக்ஸஸை குறைச்சாலுமே முதலீட்டாளர்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை வருமா? அப்போது நல்லா இருக்கும்போது டேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா டேக்ஸை கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஒருவேளை திரும்ப பங்குச்சந்தை மீண்டும் எழுந்து நல்லா இருந்ததுன்னா திரும்ப ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு இவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேக பார்வை அவங்க மேலே இருக்கும். அதனால் இந்த அமைச்சரை மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு புதிய அமைச்சர் வராரு, அப்போ அவர் குறைக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அந்த சந்தேகம் வராது. சார் நான் என்ன சார் பண்ணுறது, யாரோ பண்ணாங்க, அவங்க டேக்ஸ் ஏற்றி விட்டுட்டாங்க, நான் வந்தேன், இப்போ அது டேக்ஸ் அதிகம்னு ஃபீல் பண்ணுறேன், ஆனால் நான் குறைக்கிறேன். ஆனால் அந்த சந்தேகம் அவங்க மேலே வராது. ஸோ இதனால் ஒரு வேளை இந்த பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுக்கினா இருக்கிறாங்க. 2 ஆண்டு காலமாக நம்முடைய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட -10% இருக்குது. ஸோ இது இப்படியே தொடர்ந்தால் உள்நாட்டு முதலீட்டாளர்களும் ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டான்ட்டு வசனம் வரும். அது மாதிரி வடிவேலு மாதிரி எவ்வளோ அடித்தாலும் ரீட்டைல் பீப்புள் தாங்குறாங்கன்னு எவ்வளோ நாளைக்கு தாங்குவாங்க? ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்பிக்கை இழந்து வெளியே போயிட்டாங்கன்னா பங்குச்சந்தையில் இன்னும் மோசமாக போகும். அப்படிங்கிறதுனால ஒரு வேளை இப்படிலாம் இருக்கலாமோ அப்படின்றது இது மொத்தமே ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன் போனாலுமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் கட்சி ஏதோ எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைச்சரை மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன சொல்கிறது, அது அவங்க தோல்வியை ஒத்துக்கின மாதிரி ஆகிடும். அதனால் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ சமீபத்தில் கூட நீங்கள் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு தமிழக அமைச்சர் 1.5 வயசு குழந்தைக்கு, அதுவும் அந்த குழந்தைக்கு டைரியான்னு சொல்லிட்டு அவங்க டாக்டரை சொல்கிறாரு. 1.5 வயசு குழந்தை, டைரியா இருக்கிற குழந்தைய ஐபிஎல் மேட்ச்சுக்கு யாராவது கூட்டு கொண்டு போவாங்களாம். ஏன்னா அங்கே ஒரே சத்தமாக இருக்கும். 1.5 வயசு குழந்தை சத்தம் கேட்டால் பயப்படும். அந்த வீடியோவில் அந்த குழந்தையும் இல்லை. அந்த வீடியோவில் ஒரு மொபைல் ஃபோன் மேலே ஒரு மாத்திரையை அவர் கிரெடிட் கார்டை வச்சு பொடி பண்ணுறாரு. ஸோ நான் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாத்திரை வேணாலும் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். மொபைல் ஃபோன் மேலே வச்சு கிரெடிட் கார்டை வச்சு அது தூள் பண்ணி காமிச்சிருங்க. அது ஹைலி இம்பாசிபிள். ஏற்கனவே தூளாக இருக்கிறத இன்னும் தூளாக்க தான் முடியுமே தவிர ஒரு முழு மாத்திரையை கிரெடிட் கார்டை வச்சு மொபைல் ஃபோனில் பண்ண முடியாது. ஸோ அதில் பல கேள்விகள் வருது. கேள்வி நம்பர் 1, அந்த குழந்தைய எதுக்கு, உடம்பு சரியில்லாத குழந்தைய எதுக்காக அதிகமான இறைச்சல் வர இடத்துக்கு கொண்டு போனாங்க? 2வது, அந்த வீடியோவில் அந்த குழந்தை இல்லை. 3வது, பொடி பண்ணி எடுத்துன்னு போகிறவங்க வீட்டிலேருந்தே பொடி பண்ணி எடுத்துன்னு போகலாமே, அங்கே போய் எதுக்கு பொடி பண்ணுறாங்க? 4வது, ஒரு மொபைல் ஃபோன் மேலே ஒரு மாத்திரையை வச்சு அதை பொடி பண்ணாக்கா அந்த மொபைல் ஃபோன் மேலே நம்ம கை பட்டு அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கும் குழந்தைக்கு போகும் இல்லையா? இத்தனை கேள்விகள் இருக்குது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. ஸோ இது தவறுன்றது தெரியும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொல்லி நான் என்ன மாற்றுறது? ஆனால் அவங்க தோல்வி ஒத்துக்கின மாதிரி இடம். அதனால் அவங்க மாற்ற மாட்டாங்க. ஸோ இதுதான் அரசியல். இந்த அரசியல் எல்லா கட்சிக்குமே பொருந்தும். இந்த இப்போ இருக்கிற கட்சிகளில் எல்லா கட்சிகளுமே பொருந்தும். ஒரு அமைச்சர் மேலே பாலியல் வழக்கே இருந்தது. பெண்களை பாலியலுக்கு வற்புறுத்தினாருன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த கூட அந்த அமைச்சர் அவங்க மாற்றலை. மேபி ஒரு 5 வருஷம் கழிச்சு அடுத்த தடவை எலெக்ஷன் வரும்போது அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்கலே தவிர அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் ஒரு 2013 இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் 2013 இதெல்லாம் நடந்ததுன்னும் போது அது அப்போ இருந்த கட்சி வேறு கட்சியோட ஆட்சி, இப்போ இருக்கிற கட்சி வேறு கட்சியோட ஆட்சி. அதனால் அது அப்படியே நடக்குமா நடக்காதா
அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து 50 டன் பழைய நகைகளை வந்து விற்றதா வந்து IBJA, அதாவது இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 43% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவதுங்க இதில் வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, பிரதம மந்திரியாக வந்து பேசியிருந்தார், தங்கம் விலை அதிகமாக இருக்குங்க, இதனால் நம்ம அந்நிய செலவினை நிறைய செலவாகுது, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பழைய நகை இருக்குது, இப்போது மனைவி வந்து ஒரு நகை வேணும், புது நகை வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்களை காசு இருந்தாக்கா நான் போய் புது நகையை வாங்கி கொடுத்துருவோம், அந்த பழைய நகை அப்படியே இருக்கட்டும், நம்ம ஒரு புதுசாக நகையை வாங்கி கொடுத்துருவோம். இப்போது தங்கத்தோட விலை கட்டுப்படி ஆகாத அளவுக்கு அதீதமாக ஏறி போச்சு. இப்போ புதுசாக தங்கம் வாங்குகிற அளவுக்கு கையில் காசு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன், இல்லைம்மா இப்போ தங்கம்லாம் ரொம்ப விலை ஏறி போச்சு, வாங்க முடியாது, வேணும்னா அந்த பழைய நகையை விற்றுட்டு நம்ம புது நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பழைய நகையோடைய சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ விலை ரொம்ப அதிகமாகும்போது டிமாண்ட் வந்து கண்டிப்பாக குறையும். அப்போ டிமாண்டு குறையும் போது என்னாகும், புதுசாக நகை வாங்குறதுக்கு பதில் இருக்கிற பழைய நகையை மாற்றி புது நகையாக வாங்குவாங்க. ஸோ அதனால தான் அதனுடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து பங்குச்சந்தையோட மாற்றங்கள் எப்படி சார் போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எந்த அளவுக்கு ஏற்றம், எந்த அளவுக்கு இறக்கமாக இருந்துச்சு சார்? நம்முடைய பங்குச்சந்தைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த 5 ஆண்டு காலம் வரைக்கும் கண்டிப்பாக பேங்க்கில் நீங்கள் பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் கூட பங்குச்சந்தையில் வராது. ஸோ அதுக்கு வந்து 6 காரணங்கள்னு நான் சொல்லிட்டேன்ல. அந்த 6 காரணங்களில் 2 காரணங்கள் வந்து விலகிடுச்சு, இன்னும் 4 காரணங்கள் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆனால் இது வந்து இந்த பேரிங் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதிர்பாராதது எதுவும் நடக்காத பட்சத்தில் இப்படி தான் இருக்கும். ஒருவேளை ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நிதியமைச்சர் மாற்றி வேறு யாராவது புதுசாக வராங்க, ஸோ அந்த புதுசாக வர நிதி அமைச்சர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் தோணுச்சுன்னா ஒரு வேளை மார்க்கெட் மேலே போகலாம். இது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு மாறுது. ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் ஏதாவது நடந்ததுனால் நிலைமை மாறலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை இப்படியே தொடர்ந்து இருந்தால் நம்முடைய பங்குச்சந்தைகள் அடுத்த 5 ஆண்டு காலம், அதாவது 2024 நான் இதை சொல்லின்னு வரேன். ஏறக்குறைய இந்த நான் சொன்ன 5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. இந்த 2 ஆண்டுகள் பார்த்திங்கனாலே வந்து இந்த 2 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை வங்கி வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 7%, 8% வட்டி பண்ணி 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15-16% வட்டி கிடச்சிருக்கும். ஆனால் பங்குச்சந்தைகள் -10%ல் தான் இருக்குது. ஸோ பங்குச்சந்தைகள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பங்குச்சந்தைகள் அவ்வளவு ஃபேவரபுளாக இல்லை. ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே வராங்க. ஸோ இது வந்து ஏதாவது மாறுதல் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாறுதல் எங்கேருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுது, யார் மூலமாக வரப்போகுது, ஸோ அதெல்லாம் தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டுருக்காங்க. அதில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியுடைய நிதியமைச்சர், புதிய நிதியமைச்சருடைய வருகையும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சார் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்நிய செலவாணி வந்து 963 மில்லியன் வந்து அதிகரித்து 627.587 பில்லியனாக வந்து அதிகரிச்சிருக்கு சார். எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து ஏறக்குறைய இந்த ஒரு 700 பில்லியன் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம ரொம்ப காலமாகவே இருக்கிறோம். அது பெருசாக ஏறவும் இல்லை, பெருசாக இறங்கவும் இல்லை. சில பிரச்சனைகள், அமெரிக்கா ஈரான் சண்டை, அதனால் குரூட் ஆயில் விலை ஏறிடுச்சு. அப்போ நமக்கு அந்நிய செலவாணி கொஞ்சம் கூடுதலாக செலவாயிருக்கும். அப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சில ஆர்பிஐயில் சில மெஷர்ஸ்லாம் இது பண்ணி ஒரு புதுசாக வந்து நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வர்றதுக்கு, அதாவது செப்டம்பர் மாதத்துக்குள்ளார இன்னொரு $50 பில்லியன் நமக்கு உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை அதிகம், தங்கம் விலை அதிகம், இன்னொரு பக்கம் அந்த ஆர்பிஐ மெஷர்னால கொஞ்சம் உள்ளே வருது. ஸோ அதனால் அது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக 1 பில்லியன் 1.5 பில்லியன் கூட குறையன்றது வந்து ஒரு நார்மலான விஷயம். இதே நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து 3.3 ட்ரில்லியன், நம்ம வந்து 700 பில்லியன், 1000 பில்லியன்றது 1 ட்ரில்லியனு. ஸோ அவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து 3.2 3.3 ட்ரில்லியனில் 3000 கிட்ட. ஆமாம், 3000 பில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு இருக்குது. நம்முடைய பொருளாதாரம்
இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. அதனால் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்கிறாங்க. அவங்க பங்குகளை தொடர்ந்து விற்றுட்டு அந்த பணத்தை வந்து டாலராக மாற்றி எடுத்துக்கின்னு போவாங்க வெளியே. ஸோ அப்போ அந்த டாலரில் அந்த ப்ரெஷர் இருந்துக்கினே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பில்லியன் கொஞ்சம் கூடி இருக்குதுன்றது வந்து ஒரு பெருசாக வந்து பெருமைப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரிசர்வ் பேங்க்கே வந்து அவங்க நிறைய அந்த ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க, அந்த ஹெட்ஜிங் காஸ்ட்லாம் அவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தான் இப்போ நிறைய பணம் வந்து உள்ளே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இந்திய முதலீட்டாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை வந்து சரியாக ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேது அப்படின்னு வெளிநாட்டு பங்குச்சந்தை வந்து முதலீடு பண்ணுறதா சில தகவல்கள்லாம் வந்துச்சு சார். அது உண்மையாக சார்? அது எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக உண்மை தான். நிறைய பேர் வந்து வெளிநாட்டு பங்குச்சந்தைகளில் முதலீடு பண்ணுறாங்க. வெளிநாட்டு பங்குச்சந்தையில் இதை விட நல்ல ரிட்டர்ன் கடந்த சில ஆண்டுகளாக கிடைச்சிருக்கு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் நடந்தது தான் அடுத்த சில ஆண்டுகளில் நடக்கும் அப்படின்னு எந்தவித உறுதியும் கிடையாது. அப்போ இந்த வீக்கில் வந்து ஷேர் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அசம்ஷன் இருக்கா சார் உங்களுக்கு? இல்லை, அது பொதுவாகவே வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஏதோ நான் தங்கத்தை பற்றி கூட உங்ககிட்ட பேசியிருந்தேன். ஒரு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து தங்கம் விலை ஏறாது. அது ஏறாதுன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, ஒரு வங்கி வைப்பு நிதியில் பணத்தை வச்சுருந்திங்கன்னா என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்னுக்கோ அதை விட குறைவாக தான் கிடைக்கும், அதோட வந்து அதீதமான ரிட்டர்ன் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் வேறு ஒரு நிபுணர்கிட்ட பேசும்போது அவர் வந்து சார் 10 வருஷம்லாம் யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போது நான் உங்களை கேட்குறேன், அடுத்த 1 மணி நேரத்தில் மழை பெய்யாது அப்படின்னு உங்களால் அறுதிட்டு சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் அடுத்த 1 வருஷத்தில் மழை பெய்யுமா பெய்யாதா? சார் கண்டிப்பாக பெய்யும். ஸோ ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வெதர் கேனாட் பி ப்ரிடிக்டட், சீசன்ஸ் கேன் பி ப்ரிடிக்டட். அதுதான் ஒரு இன்ஃபேக்ட் நீண்ட கால அடிப்படையில் தான் உங்களால் வந்து சுலபமாக சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உண்டான காரண காரியங்கள்லாம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா அடுத்த சில நாட்களில் அல்லது அடுத்த 1 வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து ஷார்ட் டேர்ம். ஓகே. அது வந்து வெதர் கேன் நாட் பி ப்ரிடிக்டட், பட் சீசன்ஸ் கேன் பி லாங் டேர்ம். கேட்டிங்கன்னா அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லாங் டேர்மில் 2024லேருந்து 2029 வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் பேங்க் எஃப்டி ரிட்டர்ன் கூட பங்குச்சந்தைகள் கொடுக்காது. மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமா?